விவசாய நல்உள்ளங்களுக்கு வணக்கம். எல்லார்னாலையும் ஏக்கர் கணக்கில் விவசாயம் செய்ய முடியாது. ஒரு சிலருக்கு வீட்டு பக்கத்திலேயே சிறிய இடம் இருக்கும். அதை பயன்படுத்தாமல் இருப்பீங்க. அந்த இடத்தை நீங்கள் க்ளீன் பண்ணி, உதாரணமாக ஒரு சென்ட் இருந்தால் அந்த இடத்தை நீங்கள் க்ளீன் செய்வது மூலமாக ஒரு வருடத்திற்கு தேவையான காய்கறிகளை நாம் அமைத்து கொள்ளலாம். காய்கறி தோட்டம் அமைக்க மண் வளம் எப்படி இருக்க வேண்டும் பார்க்கலாம். எந்த மண்ணாக இருந்தாலும் சரி, அந்த மண்ணுக்கு என்ன காய்கறி வளரும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் கிராமத்தில் முழுக்க முழுக்க களிமண் தாங்க. இந்த களிமண்ணில் நாங்கள் ஒரு சென்ட்டில் என்னென்ன காய்கறிகள் போடுறோம்னு தான் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒரு சென்ட் நீங்கள் க்ளீன் செய்த பிறகு டிராக்டர் மூலமாக ஏறி விழுதி விடுங்க. டிராக்டர் போக முடியாத இடமாக இருந்தால் மம்டியில் கொத்தி தான் காய்கறி தோட்டம் அமைக்கணும். நீங்கள் மம்டிலே கொத்தி அந்த இடத்தை நல்லா பதப்படுத்துங்கள். மண் ஒரு அடியிலிருந்து 2 அடியாக நன்றாக கொத்தி விட வேண்டும். நீங்கள் காய்கறி தோட்டம் அமைக்கக்கூடிய இடம் நன்றாக வெயில் படும்படி இருக்க வேண்டும். தினசரி குறைந்தது 6 to 7 மணி நேரம் நேரடி சூரிய ஒளி கிடைக்கும் இடத்தை தேர்வு செய்யவும். கொத்திய மண்ணை 3 to 5 நாட்கள் வரை காய விட வேண்டும். எதற்காக சொல்கிறேன்னா, நீங்கள் கொத்திய அந்த இடத்துல பில்லு இது போன்ற செடிகள் முளைக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் அந்த மண்ணை கொத்த ஆரம்பிக்கணும். மண் நன்கு ஆழமாக உழுத பின் சாணம், நாட்டு உரங்கள் கலந்து மண்ணை வளமாக மாற்ற வேண்டும். அந்த ஒரு சென்ட்டில் என்ன காய்கறிகள் போட வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானித்து கொள்ள வேண்டும். வீட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த காய்கறிகள் நம்ம இயற்கையாகவே தான் வளர்க்க போகிறோம், எந்த ஒரு மருந்தும் போடாமல். அதிக மகசூல், குறைந்த செலவு மற்றும் குறைந்த பராமரிப்பு முறைகளை பின்பற்றி காய்கறிகள் தோட்டம் அமைக்கணும். ஒரு சென்ட் இடத்தில் அதிக பயிர்களை வளர்க்க அடிக்கடி அறுவடை செய்யும் பயிர்கள், கீரை, முள்ளாங்கி ப்ளஸ் நீண்ட கால பயிர்கள், தக்காளி, பீன்ஸ் இது போன்ற சேர்த்து வளர்த்தால் இடத்தை சரியாக பயன்படுத்தலாம். காய்கறிகளுக்கு தேவையான நீர் அளவு: கீரை வகைகள் நாள் ஒன்றுக்கு ஒரு முறை, வண்டல் பயிர்கள் 2 நாட்களுக்கு ஒரு முறை, ஏறு பயிர்கள் 3 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் அல்லது தெளிக்க வேண்டும். மொத்த இடத்தை 3 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பருவத்திற்கும் வித்தியாசமான பயிர்களை பயிரிடலாம். இது மண் வளத்தை அதிகரித்து பூச்சிகள் தாக்குதல் குறைவாக இருக்கும். அதே சமயம் வருடம் முழுவதும் நமக்கு காய்கறிகளும் கிடைக்கும். காய்கறிகள் இடைவெளி அமைத்து வளர்க்க வேண்டும். வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், அரைக்கீரை, சிறுகீரை இது அனைத்தும் ஒவ்வொரு பகுதியாக பிரித்து விதை ஊன்ற வேண்டும். நாட்டு காசலைக்கீரை, சீம காசலைக்கீரை, பாகற்காய், காராமணி இது போன்ற செடிகள் சுற்றும் வேலி போட்டு ஓரமாக அமைக்கவும். ஒரே நேரத்தில் எல்லா செடிகளும் பழம் கொடுக்கும் நிலை வராமல் சில நாட்களுக்கு ஒரு முறை விதை போட்டால் தொடர்ச்சியாக மகசூல் கிடைக்கும். பயிர்களை வறண்ட காலங்களில் பாதுகாக்க மண்ணில் தழை உரம் பயன்படுத்தலாம். இயற்கை முறையில் வளர்க்க அதிகமான ரசாயன உறவுகளை தவிர்க்கவும். காய்கறி தோட்டத்தின் நன்மைகள்: வீட்டில் புதிய பசுமையான காய்கறிகளை பண்டிகை நேரங்களிலும் பெற்றுக்கொள்ளலாம். நீண்ட கால பயன்படுத்தக்கூடிய மீண்டும் வளரும் பயிர்களை சேர்க்கலாம். இயற்கை முறையில் பயிரிடுவதால் ஆரோக்கியமான உணவும் கிடைக்கும். செலவினம் குறையும். வீட்டில் கிடைக்கும் கழிவுகளை உரமாகவும் பயன்படுத்தலாம். கடைசியாக ஒரு முறை சொல்கிறேன். ஒரு சென்ட் தோட்டம் அமைப்பதற்கான மண்ணை தயார் செய்யவும், நல்ல இளநீர் வடிகால் உள்ள இடம் தேர்வு செய்யவும், வெயில் படும் இடமாகவும் இருக்க வேண்டும். பயிர்களை இடைவெளியை பின்பற்றி விதைக்கவும், நீர், உரம், பூச்சி மேலாண்மையை கவனம் செலுத்தவும், பயிர் சுழற்சி, கூட்டு பயிரிடுதல், வடிவமைப்பு முறைகளை பயன்படுத்தி மகசூல் அதிகரிக்கவும். இந்த முறைகளை பயன்படுத்தி ஒரு சிறிய இடத்திலும் சுயசார் விவசாயம் செய்து மகசூல் பெருக்கலாம். நமக்கு ஒரு சின்ன இடம் இருந்தாவே அந்த இடத்துல எப்படியெல்லாம் நம்ம விவசாயம் பண்ணலான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் இந்த மணத்தக்காளி செடி பிடுங்கி நான் இங்கே நட்டுருக்கேன். என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடிங்களாம் எல்லாம் நான் பிடுங்கி இங்கே நட்டுருக்கேன். ஏன்னா வீட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த ரோட்டில் இருக்க செடிங்களாம் யாருமே நம்ம அறுத்து கீரை கடைய மாட்டான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கடைய மாட்டேன், நம்ம மண்ணாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சின்ன செடியெல்லாம் பார்த்திங்கன்னா பிடுங்கி எடுத்துன்னு இங்கே நட்டேன். இந்த செடிங்க எல்லாமே தண்ணி விட்டு நல்லாவும் முளைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெண்டை விதை போட்டிருக்கேன். அந்த வெண்டை விதையும் பாருங்கள் இப்போ முளைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல கூட நமக்கு என்ன தேவையோ அதுக்கான காய்கறிகளோ கீரைகளோ நம்ம போட ஆரம்பிக்கலாம். விவசாயம் சார்ந்த நிலமாக இருக்கிறவங்க யாருமே இந்த விவசாயத்தை மறக்காதீங்க. என்னால் ஒரு ஏக்கரை பயிர் செய்ய முடியல, பயிர் செஞ்சால் எனக்கு லாபமே வர மாட்டேது, எனக்கு பயிர் மூலயமா ரொம்ப நஷ்டமாக தான் வருதுன்னு நினைக்காதீங்க. மாற்று பயிர் செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக மாற்று பயிர் மூலயமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நல்லா யோசிங்க.
உங்கள் ஊரில் வந்து எண்ணெய் வந்து அது ரொம்ப தேவைப்படுது. அதுக்கான பயிர்களை வந்து நீங்கள் செய்யுங்க, யோசனை பண்ணுங்கள். என்னுடைய விவசாயம் லேண்டில் ஒரு காகம், சின்ன காகம் வந்து அடிபட்டு இறந்துடுச்சுங்க. சரி, அடிபட்டு இறந்துடுச்சு, அது நம்ம நிலத்துல இருக்குன்னு சொல்லி அதை தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் ஓரமாக வச்சேன். அவ்வளோதாங்க பண்ணேன். நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை. ஆனால் அங்கே இருந்த காகமெல்லாம் பார்த்துட்டு அந்த சின்ன காகத்தை நான் தான் கொலை பண்ணிட்டேன் சொல்லிவிட்டு என்னை சுற்றி சுற்றி வருதுங்க 2 மாதமாக. இது பார்த்திங்களா எங்களுடைய பழைய லேண்டுங்க. அதாவது பழைய வீடு. நாங்கள் வந்து பழைய வீட்டில் வந்து அப்போ தங்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த வீடு எல்லாமே மண் வீடுங்க. எங்கள் தாத்தா காலத்தில் கட்டின வீடு. இது ஃபுல்லாகவே இடிச்சிட்டோம். இப்போ புது வீடு வந்து இன்னொரு இடத்துல நாங்கள் கட்டியிருக்கோம். சரி, இந்த இடம் சும்மா இருக்குது. நாங்கள் வந்து பார்க்கும்போது ஃபுல்லாக பொதுராக இருந்தது. ஓகே, இந்த பொதுரெலாம் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பொதுரெலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்குங்க. பில்லு மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், பில்லு, இந்த கட்டை, அது மட்டும் இல்லாமல் இன்னமும் அந்த மண் சேவரெலாம் வந்து நிறைய இருக்குது. இந்த இடத்துல சுத்தமாக க்ளீன் பண்ணி கொத்திட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான சொன்னோம்ல, ஒரு வருஷத்துக்கு தேவையான விஷயங்கள் இந்த இடத்துல பண்ண முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து இந்த காய்கறிகள், கீரைகள், அதாவது இந்த வெயில் காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு தேவையான காய்கறிகள் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம போடலாங்க. ஓகே, இந்த இடத்த சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே நான் என்னென்ன காய்கறிகள் போடுறேன்னு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் போடுறேன். விவசாயத்தில் தினமும் எதனா ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்குங்க. இங்கே பாருங்களேன், அடுத்த வேலை பார்த்திங்கன்னா மிஷின் வந்து அறுப்பாத்துட்ருக்கு. இந்த காருக்கெலாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப நஷ்டம்தாங்க. அதாவது ஒரு ஏக்கராக்கு பார்த்திங்கன்னா 15 மூட்டை செலவு பண்ணால் ஒரு 15 மூட்டைலேருந்து 20 மூட்டை வந்து எங்களுக்கு வந்து லாபம் வந்துட்டு இருந்தது. இந்த காருக்கு பார்த்திங்கன்னா 15 மூட்டைக்கு நாங்கள் செலவு பண்ணிட்டோம். ஆனால் லாபம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மூட்டைலேருந்து ஒரு 8 மூட்டை கிட்ட தான் லாபம் வந்திருக்கு. ஏன்னா இந்த காருக்கு வந்து தலையில் வந்து சத்து இல்லைங்க. எப்படி சொல்கிறேன்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு காருக்கு வந்து நாங்கள் பயிர் செய்வோம். செஞ்சுட்டு பிறகு அடுத்த காருக்கு வந்து உடனே பயிர் செய்வோம். இது உடனே பயிர் செய்தனால அந்த தலையில் வந்து எங்களுக்கு வந்து சத்து கிடைக்காது. வேறு வழி இல்லை, எல்லாருமே பயிர் செய்தனால நாங்களும் அந்த காருக்கு வந்து பயிர் செய்வோம். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3 மாதம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயிர் செய்ய மாட்டோம். அதாவது நெல் பயிர் செய்யாமல் பச்சை பயிர் வந்து இறைப்போம். அதுக்கு தேவையான சத்து வந்து ரொம்ப கம்மியான சத்து தான் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் மண் வளமும் அந்த ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து பார்த்திங்கன்னா மண் வளம் நல்லாவே இருக்கும். அது அடுத்த காருக்கு வந்து நாங்கள் வந்து நெல் பயிர் செய்யும்போது எங்களுக்கு அந்த 15 மூட்டைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 மூட்டைக்கிட்ட வந்து எங்களுக்கு வந்து லாபம் வருங்க. அப்போ மண் வளம் வந்து சத்து வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாதம் நிலம் சும்மா இருந்தாவே அந்த மண்ணுக்கு தேவையான சத்து வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அதனால தான் ஒரு பயிர் செய்யும்போது இன்னொரு பயிருக்கும் வந்து இடைவெளி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாவது நம்ம இடைவெளி இருந்தால் மட்டும்தான் இன்னொரு பயிருக்கு வந்து அந்த சத்துக்கான, அதாவது அந்த மண்ணுக்கு தேவையான சத்து கிடச்சி பயிரும் நல்லா வளரும். ஒரு வழியாக நெல் பயிரும் அறுப்பை வந்து அறுத்தாச்சுங்க. அடுத்தது வந்து இந்த காருக்கு வந்து நாங்கள் எத்தனை மூட்டை போட போகிறோம், எங்களுக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்கு, எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், ஒரு ஏக்கரா பயிர் செஞ்சால், அதாவது ஒரு ஏக்கராக்கு வந்து நெல் பயிர் செஞ்சால் நமக்கு வந்து லாபம் கிடைக்குமா இல்லைனா நஷ்டம் கிடைக்குமா என்பது தான் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நெல் பயிர் வந்து செய்யலாமா வேணாமா என்பது ஆனால் அடுத்த வீடியோ போட போகிறேன். அதை வச்சு நீங்கள் அந்த லிஸ்ட்டை வச்சு நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ஏக்கரில் நெல் பயிர் செய்வது வந்து லாபமாக நஷ்டமான்றது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேங்க. அதாவது எவ்வளோ செலவு பண்ணியிருக்கின்றது எல்லாத்தையும் நான் போட்டு காட்டுறேங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விவசாயம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.